எல்லாம் முடிந்துவிட்டது. எல்லோருக்குமே தெரிந்த முடிவுதான் இது. மரணம் யாரையும் விட்டு வைத்ததில்லை. அது எவருக்கும் மசிவதில்லை. சாவு இரத்த பந்தங்களை இழுத்து வந்து இணைக்கிறது என்பது உண்மைதான். ஒரு சமூக நிர்பந்தம் மட்டுமே தனது 3 சகோதரர்களையும் அவர்களது குடும்பத்தோடு இங்கு கூட்டி வந்திருக்கிறது என்பது ஸ்ரீமதிக்கு மிக நன்றாகவே புரிகிறது. சேலத்தில் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிற மூத்த அண்ணன் ரங்கராஜன், பொள்ளாச்சியில் பாத்திரக்கடை வைத்திருக்கிற 2வது அண்ணன் ராஜசேகரன், முதுமலைக்காட்டில் பாரஸ்டராக பணியாற்றுகிற 3வது அண்ணன் ரவீந்திரன், இப்படி 3 ஆண் மக்களை உருவாக்கிவிட்டிருந்த அப்பாவிடம் அன்போடு சம்பாசிக்கவும் அவரை ஆதரவோடு போஷிக்கவும் இவர்களில் ஒருவருக்கேனும் மனம் வராமல் போனது எவ்வளவு பெரிய கொடுமை! ஸ்ரீமதிக்கு முகம் சிவந்தது. அப்பாவிடம் மரணம் நேற்றுதான் வந்தது. அப்பா! ஸ்ரீமதியின் மெலிந்த குரலை புரிந்து கொண்டு குழிவிழுந்த கண்களால் குளிர்ந்த பார்வையை ஓட விடுகிற அப்பா இனி இல்லை, இங்கில்லை. ஸ்ரீ, அப்பா தெய்வமாயிட்டார். ராகவன், அவளது கணவன், தோள் மீது கை வைத்து அவளோடு இணைந்து குனிந்து அப்பாவின் அந்த குளிர்ந்த பாதங்களில் மௌனமாய் முத்தமிட்டான். போன் தொடர்பு இறப்புச் செய்தியை அவசரமாக கொண்டு போயிற்று. இந்த செய்திக்காகவே காத்திருந்தவர்கள் போல அவரது 3 குமாரர்களும் குடும்பத்தோடு அப்பாவின் பிணத்துக்கு கண்ணீர் சிந்த அடித்து பிடித்து கொண்டு ஓடோடி வந்திருக்கிறார்கள். ஸ்ரீமதி கொஞ்சம் முன்கூட்டியே எங்களுக்கு தெரிவிச்சிருக்க கூடாதா? இது எல்லோருக்கும் மூத்த அண்ணன் ரங்கராஜன். நல்லாத்தானே இருந்தார் அப்பா? இவன் 2வது. திடீர்னு செய்தி கிடைச்சு அப்படியே அதிர்ச்சி ஆயிட்டுது. உடனே புறப்பட்டு ஓடோடி வரேன். இவன் 3வது. ஸ்ரீமதி எந்த பதிலும் வாய் திறந்து சொல்லவில்லை. முகம் கருத்து இறுகி போனவளாய் அவர்களது பொய்யான அனுதாபங்களை மட்டும் வெறுமனே கேட்டுக்கொண்டாள். இவர்களது முடிக்களைப்பும் முகத்தொங்கலும் ஒரு வெளித்தோற்றமே அல்லாது வேறில்லை என்று உரத்த குரலில் அறிக்கையிட வேண்டும் போல் ஓர் ஆவேசம் அவளுக்குள் ஓங்கி எழுகிறது. பெற்று வளர்த்த ஒரு தந்தையின் வயிற்றுக்கு சோறு போட கணக்கு பார்த்தவர்கள், அவர் உயிரோடு இருந்த வரையிலும் உபத்திரவம் என்று கருதியவர்கள், இன்று இங்கு வந்து அளவில்லை என்று யார் கேட்டது? ஸ்ரீமதிக்கு நெஞ்சம் புழுங்கிற்று. மூத்த அண்ணி வாசுகி கூடத்திலிருந்து எழுந்து வந்து ஸ்ரீமதியை கேட்கிறாள். என்ன ஸ்ரீமதி, முகம் கொடுத்து கூட பேச மாட்டேங்கிற? முகம் கொடுத்தா? உன்னிடமா? முதலில் உனக்கு முகம் இருக்கிறதா அண்ணி என்று பதிலுக்கு கேட்டுவிட வேண்டும் போல நாக்கு வரை வந்த வார்த்தைகளை மடக்கி தனக்குள் அடக்கி கொண்டாள் ஸ்ரீமதி. அப்பா இந்த வீட்டுக்கு வந்து இன்றோடு தப்பு. இன்றைய நாள் அவருடைய கணக்கில் இல்லை. நேற்றோடு ஒரு வருஷம் 21 நாட்களும் முடிந்திருக்கின்றன. அன்று ஞாயிற்றுக்கிழமை. ஸ்ரீமதியின் 2 புத்திரர்களும் வீட்டுக்கு முன்னே முற்றத்தில் பக்கத்து வீட்டு பையன்களோடு பந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். திடீரென்று வாசற்படியில் நின்று கொண்டு மூத்தவன் பிருத்வி அந்த தெருவே கேட்கிற மாதிரி சத்தம் போடுகிறான். அம்மா, அப்பா, தாத்தா வராங்க, நம்ம தாத்தா. எட்டி பார்த்தபோது மெதுவான நடையில் அப்பா தெருமுனையை கடந்து வந்து கொண்டிருந்தார். என்னப்பா, நீங்கள் ஒரு ஃபோன் செய்திருக்க கூடாதா? அதுக்கு என்னம்மா, பரவாயில்லை. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, அவருக்கும் லீவு தானே. பஸ் ஸ்டாண்டுக்கு அவரை அனுப்பிச்சிருப்பேனே. சொம்பு தண்ணீரை தூக்கி குடித்துவிட்டு ஸ்ரீமதியை பார்த்து அவர் சொல்கிறார். உனக்கு ஃபோன் செய்யணும்னு தாம்மா நினச்சிக்கிட்டு இருந்தேன். உன் அண்ணி வாசுகி கிட்டே சொன்னேன், ஒரு ஃபோன் கால் போட்டு கொடுமா, ஸ்ரீமதி கிட்டே பேசிடுறேன்னு. அதுக்கு அவள் என்ன பதில் சொன்னால் தெரியுமா? நீங்கள் வாங்குற பென்ஷன் பேலன்ஸ் போடவே போதாது போலிருக்கே. உன் அண்ணன்காரனும் இதை கேட்டுக்கிட்டு தான் இருக்கான். வாய் திறந்து ஒரு பதில் சொல்லலே போ. ஸ்ரீமதிக்கு கோபம் பொங்கிக் கொண்டு வருகிறது. என்ன மனுஷர்கள்! ஒரு பெரியவரின் மிகச்சிறிய விருப்பத்தை கூட பூர்த்தி செய்ய மனமில்லாதவர்கள். அப்பா தொடர்ந்து பேசுகிறார். வாசியை மட்டும்தான் இப்படின்னு நான் சொல்ல வரல. 2வது மருமகள் அன்னைக்கு என்ன சொல்கிறா? சோறு கூட வடித்து கொட்டிடலாம், கை வலிக்குது கால் வலிக்குதுன்னு மாசத்துல 78 மணி நேரம் இவரை டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போக இங்கே யாரால முடியும்? கேட்டுக்கிட்டியா? ஸ்ரீமதி தலையை மட்டும் அசைத்து கொள்கிறாள். கடைசி மருமகள் மட்டும் எப்படின்னு நினைக்கிற? குளிக்கிறதுக்கு சுடு தண்ணீர் தான் வேணுமோ? இந்த மாதிரி தினமும் சுடு தண்ணீர் போட்டுட்டு இருந்தா இந்த முதுமலை காட்டில் கூட விறகுக்கு கஷ்டமாக போயிடும்னு ஒரு நாள் என்கிட்டயே சொல்கிறாம்மா. வாழ்வின்
அந்திம நாட்களை கழித்து கொண்டிருக்கும் வயது முதிர்ந்த ஒரு பெரியவரை காயப்படுத்தி அதில் ஒரு வகையான அற்ப சுகம் கண்டு அவரை நாள்தோறும் சொல்லாலும் செயலாலும் அளவைத்து கொண்டிருந்த இவர்கள் எல்லோரும் இன்று அவரின் மறைவு குறித்து அழுகிறார்களாம். இவர்களின் கண்ணீர் ஒரு போலி, இவர்களின் முகவாட்டம் ஒரு பொய். அவள் உன் அம்மா பாக்கியசாலி, பூவும் பொட்டுமா நேரங்காலத்தோடு போய் சேர்ந்துட்டா. அதிக நாள் வாழ்க்கை என்பது மிக அதிகமான அவதி என்பதுதானோ என்று சொல்லிவிட்டு ஸ்ரீமதியை ஏறிட்ட போது அவரது கண்கள் கலங்கி சிவந்திருந்தன. ராகவன் உடனடியாக குறுக்கிட்டு சொன்னான், மாமா, நீங்கள் கவலைப்படாதீங்க. இனி நீங்கள் வேற எங்கேயும் போக வேண்டாம். இங்கேயே உங்கள் மகளோடு நிரந்தரமாக இருந்துடுங்க. சின்ன வயசுலேயே பெற்றவர்களை இழந்துட்டவன் நான் உங்களுக்கு தெரியும். என்னுடைய அப்பா அம்மாவும் இருந்திருந்தா நான் அவங்களுக்கு சகல சௌகரியங்களையும் பண்ணியிருக்க மாட்டேனா? என்னை உங்கள் மகன்னு நினச்சிக்கங்க, மருமகன்னு நினைக்காதீங்க. அப்பா உணர்ச்சி வசப்பட்டு போனார். உதடுகள் நடுங்கினவே ஒழிய வார்த்தைகள் மௌனித்து மனசுக்குள்ளேயே அடங்கின. அப்பா இருக்கையை விட்டு எழுந்து ராகவனை தோள் தொட்டு தழுவி பரிவு சிந்தும் பார்வையை அவன் மீது பதித்து வெகு நேரமாய் நின்றிருந்தது ஸ்ரீமதியின் நினைவில் இன்னமும் அழுத்தமாய் பதிந்து போயிருக்கிறது. பிற்பகல். பெரிய அண்ணன் மெல்ல கேட்டார், ஸ்ரீமதி, ஏன் ஒன்றுமே பேசாமல் இருக்க? கடைசி நேரத்தில் நீ பக்கத்தில் அப்பா கிட்ட இருந்தியா? ஏதாவது பேசினாரா? எங்களையெல்லாம் நினச்சி ஏதாவது சொன்னாரா? அடர்த்தியாய் இறங்கிய ஒரு நிமிட மௌனம். ஸ்ரீமதி தலையை மெதுவாக அசைத்து கொண்டாள். 3 அண்ணன்களும் ஸ்ரீமதியின் அருகே நெருங்கி வர அன்னிமார்களும் செவிகளை தீட்டிக்கொள்ள ஸ்ரீமதி உதடுகளை ஈரப்படுத்தி கொண்டு அந்த 3 சகோதரர்களையும் ஏறிட்டு பார்த்தாள். பிறகு மெல்லிய குரலில் அவள் சொற்களை சிதறினாள். ராத்திரி சாப்பிட்டு விட்டு வழக்கம் போலதான் அப்பா தூங்கப் போனார். விடியற்காலம் மணி 4 இருக்கும். அப்பா இருமுகிற சத்தம் பக்கத்து அறையில் தூங்கிக்கிட்டு இருக்கிற என்னை எழும்பச் செய்தது. பிறகு கொஞ்ச நேரம் எந்த சத்தமும் இல்லை. மறுபடியும் அப்பாவின் இருமல் விடாமல் தொடர்ந்தது. அப்பா படுத்திருந்த அறைக்குள்ளேயே ஓடிப்போனேன். என்னப்பா, என்ன செய்யறது என்று பதறிக்கொண்டே கேட்டேன். ஒன்றுமில்லைம்மா, குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடேன் என்றார். ஓடிப்போய் தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தேன். அதை ஒரே மூச்சில் குடித்துவிட்டு என்னை உற்று பார்த்தார். ஏன்பா, இருமல் வந்து தூக்கத்தை களைச்சுட்டுதா? தூக்கத்தை களைச்சது இருமல் இல்லைம்மா, ஒரு கனவு. என்ன கனவுப்பா, சொல்லுங்க. இந்த கனவுல உன் அண்ணன் 3 பேரும் வராங்கம்மா. நான் ஈசி சேரில் சாஞ்சு எதையோ படிச்சுக்கிட்டு இருக்கேன். இவனுங்க 3 பேரும் என்னை நோக்கியே வரானுங்கம்மா. என்னடான்னு பிரியமா நான் இவனுங்களை பார்த்து கேட்குறேன். இவனுங்க கிட்டே இருந்து எந்த பதிலும் வரல. ஆனால் 3 பேரும் மேலே அண்ணாந்து பார்த்துக்கிட்டு அட்டகாசமாக சிரிக்கிறானுங்க. அப்படி சிரிக்கிறானுங்க, எனக்கே பயம் வர்ற மாதிரி. நான் எதுவுமே புரிஞ்சுக்க முடியாமல் முழிச்சுக்கிட்டு எழுந்திரிச்சு நிற்கிறேன். இவனுங்க 3 பேரும் இன்னமும் என்கிட்ட நெருங்கி வரானுங்க. நெருங்க இவனுங்க முகத்தில் விதவிதமான நிறங்கள். பச்சையாய், மஞ்சளாய், நீலமாய், கருப்பாய், ஊதாவாய், கடைசியில சிவப்பாய், இருண்ட சிவப்பாய், இரத்த சிவப்பாய். முகத்தில் மட்டுமில்லாம தலை, கழுத்து, கை, கால் என்று உடம்பு பூராவிலுமாய். நான் பயந்து நடுங்குகிறேன். இவனுங்க இன்னும் நெருங்கி வரானுங்க. விதவிதமா நிறங்கள்ல வேஷம் போட்டு சிரிச்சுக்கிட்டு வித்தியாசமான பார்வையோடு நான் மயங்கி கீழே விழப்போறேன். தூரத்திலிருந்து, வெகு தூரத்திலிருந்து உன் அம்மா 2 கைகளையும் உயர தூக்கிக்கிட்டு வேகம் வேகமா மூச்சிறைக்க ஓடி வரா. அப்புறம்பா என்று நான் கேட்கவும், அவ்வளவுதாமா, நான் விழிச்சிட்டேன், கனவு முடிஞ்சிடுச்சு என்று பதில் சொல்லியபடியே அப்பா கண்களை மெதுவாக மூடிக்கொண்டார். அப்பாவின் முகத்தில் ஒருவித களைப்பு தெரிந்தது. முன்னெற்றியில் சின்ன சின்ன வியர்வை துளிகள். இந்த கனவுக்கு என்னப்பா அர்த்தம் என்று விடாமல் நான் 2-3 முறை கேட்ட பிறகும் கூட அப்பா எந்த பதிலும் சொல்லவில்லை. திடீரென்று அவருடைய கண்கள் பிரகாசமாய் ஒளிர்ந்தன. நெற்றியில் நரம்புகள் துடிப்புற்று புருவங்கள் தெரிந்தன. தடித்த உதடுகளில் ஒரு சின்ன சிரிப்பு குதித்து கொண்டு முன்னே வர நிறங்கள், அந்த நிறங்கள் என்ற பதங்கள் மட்டுமே மெல்லிய முணுமுணுப்பாய் வெளிப்பட, புருவங்களுக்கு கீழே துடித்த விழிகள் சற்றே அகன்று விரிந்து பிறகு சரிபாதியாய் மூடிக்கொள்ள, கருமணிகள் நிலை குத்தி உதடுகள் கொஞ்சமாய் கோணிப்போய் சிரசு ஒரு பக்கமாய் சரிந்து பிறகு அசைவற்று போயிற்று. அப்பா இல்லை.
காணாத நிலையிலிருந்து வந்தவன் காணாத நிலைக்கே சென்றான். அவன் உன்னுடையவன் அல்ல, நீயும் அவனுடையவன் அல்ல. வீண் புலம்பல் ஏன் என்று அப்பா அடிக்கடி சொல்லுகிற வரிகள் மட்டுமே அந்த வினாடியில் மிக வேகத்தோடு என்னுடைய ஞாபகத்தில் வந்தது. அவ்வளவுதான், அவ்வளவேதான். சொல்லி முடித்துவிட்டு தன்னை சுற்றிலும் நின்றிருந்து சோகம் காட்டும் சகோதரர்களை ஸ்ரீமதி ஏறிட்ட போது சூடான பெருமூச்சொன்று அவளிடமிருந்து புறப்பட விழிகளுக்குள் நீர் தழும்பிற்று. சில வினாடிகள் மௌனமே சூழ்ந்து கொள்ள 3 அண்ணன்மாரும் முகம் தொங்கிப்போய் நிற்கிறார்கள். என்ன பேசுவதென்று எவருக்கும் புரியவில்லை. முகத்தை கைக்குட்டையால் துடைத்து கொண்டு மூத்த அண்ணன் ரங்கராஜன் ஸ்ரீமதியிடம் வெகு இயல்பாக பேசுகிறான். சாகும்போது அப்பாவுக்கு அருகில் அமர்ந்திருந்து முகம் பார்க்க எங்களுக்கெல்லாம் கொடுத்து வைக்கலே ஸ்ரீமதி. உன்னிடம் அப்பா வந்த நேரம் இந்த மரணம் அவருக்கு சம்பவிச்சு போச்சு. தூர இடங்கள்ல இருந்து நாங்கெல்லாம் ஓடி வர வேண்டியதாயிற்று. நல்ல வேளை நேரங்காலத்தோட வந்து சேர முடிஞ்சுது. அப்பாவுக்கு கொல்லி வைக்கிற பாக்கியமாவது எனக்கு கிடைச்சதுன்னு சொல்லு. ஸ்ரீமதி வெறுமனே கேட்டு தலையாட்டியவளாய் பதில் எதுவும் பேசாமல் நின்று கொண்டிருக்க, இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த ஸ்ரீமதியின் கணவன் ராகவன் விருட்டென்று இருக்கையை விட்டு எழுந்து ரங்கராஜனுக்கு நேரெதிரே வந்து நின்றான். கண்களை கோபமாய் உருட்டியபடி ரங்கராஜனை பார்த்து கேட்டான். அப்பாவுக்கு கொல்லி வைக்க வேண்டிய கடமை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா உசுரோட அப்பா இருந்தபோது அவரை சந்தோஷமாய் வச்சிருக்க வேண்டிய கடமை மட்டும் உங்களுக்கு தெரியல இல்ல? அவருடைய வயிற்றுக்கு சோறு போட 2 மாசத்துக்கு ஒரு வீடுன்னு பங்கு போட்டு அவர் பெத்த பிள்ளைகளாகிய நீங்க 3 பேரும் ஒருவருக்கொருவர் என்னமாய் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னு எனக்கு தெரியும். அவருக்கு வந்துகிட்டு இருந்த பென்ஷனை மட்டுமே நீங்கெல்லாம் கணக்கு பார்த்தீங்க. ஆனா அவருடைய மனுஷ உள்ளத்தை புரிஞ்சு கொள்ள நீங்க யாருமே நினைக்கலை. சம்பிரதாயப்படி, நடைமுறை சாஸ்திரப்படி இன்னைக்கு அப்பாவுக்கு கொல்லி வைக்க வேண்டிய சடங்கை சகலருக்கும் முன்னால செய்து நீங்க அவருடைய மூத்த மகன்னு நிரூபிக்க வந்திருக்கீங்க. இந்த பொய்யான போலியான நிரூபணங்களை காட்டி நீங்க எந்த சடங்குகளை செய்யவும் நான் இங்கே சம்மதிக்க போறதில்ல. ஏன்னா அவர் உங்க அப்பாங்கிறது மட்டும்தான் உண்மை. ஆனா நீங்க யாரும் அவருக்கு பிள்ளைகள் இல்லை. நீங்க யார் என்கிறதும் உண்மையான உங்க நிறங்களும் உங்க அப்பாவுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் உங்களையெல்லாம் விட்டுட்டு அவர் தன்னுடைய மகளை தேடி இங்கே வந்தார். இப்போ நான் அவருடைய மருமகன் அல்ல, நான் தான் அவருக்கு மூத்த மகன். அவருக்கு கொல்லி வைக்க போவது நீங்க இல்ல, நான். ஆமாம், நானே தான். உங்க அப்பா இந்த வீட்டுல இருந்த 1 வருஷ பென்ஷன் பணம் இதோ பத்திரமா வச்சிருக்கேன். உங்க அப்பா இந்த வீட்டுல தங்கி இருந்து சாப்பிட்டதற்குரிய செலவை அவருடைய பென்ஷன் பணத்திலிருந்து அவர் வற்புறுத்திய போதும் நான் வாங்கி கொண்டதில்லை. ஏன்னா அந்த பணத்தை எதிர்பார்த்து நான் அவருக்கு ஓட்டல் சாப்பாடு போடவில்லை. இந்த பணம் எனக்கு வேண்டாம், இதை நீங்களே எடுத்துக்கிட்டு போயிடுங்க என்று பொரிந்து தள்ளிய ராகவன் ஒரு வெள்ளை கைக்குட்டையில் முடிந்து வைத்திருந்த பணத்தை எல்லோர் முன்னிலையிலும் தூக்கி எறிந்துவிட்டு கல் தூண்கள் போல் நின்று கொண்டிருக்கும் அந்த 3 மகன்களையும் ஏறிட்ட போது அவர்களது முகங்கள் தங்களது சுய நிறங்களை இழந்து வெளிரிக் கொண்டிருந்தன. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் தயவு செய்து மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.